பிரான்ஸ் நாட்டின் வால் டி லாயர் மாகாணத்துடன் கலாச்சார பரிமாற்றம் மற்றும் சுற்றுலாத்துறை மேம்பாட்டுக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் கையெழுத்தாகிறது. அதன் நேரடி காட்சிகளை தற்போது பார்க்கலாம். விவரங்களை செய்தியாளர் பாரி கார்த்திக் வழங்க நாம் கேட்கலாம். பாரி கார்த்திக், இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள்ல என்னென்ன விஷயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு? வணக்கம். தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் முன்னிலையில் தமிழ்நாடு அரசின் சுற்றுலா, பண்பாடு மற்றும் அறநிலையத்துறை சார்பில் பிரான்ஸ் நாட்டின் வால் டி லாயர் மாகாணத்துடன் கலாச்சார பரிமாற்றம் மற்றும் சுற்றுலாத்துறை மேம்பாட்டிற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாக இருக்கிறது. இந்த நிகழ்ச்சிக்காக பிரான்ஸ் நாட்டு தூதர்கள் மற்றும் அலுவலர்கள் முதலமைச்சர் முன்னிலையில் கையொப்பமிட்டார்கள். ஏற்கனவே தமிழ்நாடு அரசின் சார்பில் சுற்றுலா மற்றும் கலாச்சார பரிமாற்றம் சார்பில் அனைத்து நாடுகளைச் சேர்ந்த பல்வேறு சுற்றுலா நிறுவனத்துடன் தொடர்ச்சியாக ஒப்பந்தம் செய்யப்பட்டு வருகிறது. தமிழகத்தில் சுற்றுலாவை மேம்படுத்தும் வகையிலும் தமிழக சுற்றுலா தலங்களை மேம்படுத்தும் வகையிலும் பல்வேறு திட்டங்களுக்கு முதலமைச்சர்கள் கடந்த சட்டப்பேரவையின் போது நிதி ஒதுக்கப்பட்டு அதற்கான அரசாணையும் வெளியிடப்பட்டது. அதன் அடிப்படையில் தான் தமிழ்நாட்டில் சுற்றுலாத்துறையை மேம்படுத்தும் வகையில் இந்தியாவிலேயே அதிக அளவு சுற்றுலாத்துறையை இருக்கும் என்ற மாநிலமும் தமிழ்நாடு ஒரு முக்கியமான மாநிலமாக இருக்கிறது. எனவே வெளிநாடுகளிலிருந்து வரும் சுற்றுலா பயணிகளை இங்கே தமிழகத்தில் பெரும்பான்மையான இடங்களுக்கு அழைத்து செல்லவும், அதே போல பிரான்ஸ் நாட்டிற்கு தமிழகத்திலிருந்து பல சுற்றுலா பயணிகளை அழைத்து செல்லவும் தமிழ்நாடு அரசின் சார்பில் தற்போது இந்த ஒப்பந்தமானது செய்யப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையிலே தமிழ்நாட்டுடைய சுற்றுலா மேம்படுத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக்.